வெல்கம் டு அம்மாஸ் டெய்லி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுவையான வெண்டைக்காய் புளிக்குழம்பு. ரொம்ப டேஸ்டியாக வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. 2 குழிக்கரண்டி நல்லெண்ணெயில் வெண்டைக்காயை ஃபஸ்ட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. வெண்டைக்காய் வந்து ரொம்ப சின்னதாக வெட்டக்கூடாது, இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாக வெட்டிக்கலாம். இதில் ஒரு 200 கிராம்ஸ் இருக்குது வெண்டைக்காய். இப்போ எண்ணெயில் ஃபஸ்ட்டு வெண்டைக்காவை நல்லா வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வெண்டைக்காவை நல்லா ப்ரௌனாக ரோஸ்ட் பண்ணி எடுத்து இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அதே கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு உளுந்த பருப்பு 1 ஸ்பூன், 2 காஞ்ச மிளகாய், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் சீரகம் எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் வதக்கிடலாம். கூடவே கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கின உடனே ஒரு பூண்டு ஒரு 10 பல் போல் அதையும் ஆட் பண்ணி அதையும் ரோஸ்ட் பண்ணிடுங்க. இப்போது 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த குழம்பு மிளகாய்த்தூள்லேயே மஞ்சத்தூளாக இருக்கனால தனியாக வேறு எந்த மசாலாவும் போட வேண்டாம். அது நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு பொரிச்சு வச்ச வெண்டைக்காவை அதில் போட்டுருங்க. அதையும் இந்த மசாலாவையும் நல்லா ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சோண்டு தேங்காய், 2 பல் பூண்டு, ஒரு குட்டி தக்காளி 3ஐயும் நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ரெடியாக வெண்டைக்காவும் மசாலாவும் பிளெண்ட் ஆகிறதுக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும். கொஞ்சம் நேரம் வேகட்டும். அது லைட்டாக வேகிறதுக்குள்ளே நம்ம இந்த பேஸ்ட் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு திறந்து பார்த்தா வெண்டைக்காய் நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு மசாலாவோட. ஒரு லெமன் சைஸ் புளியை கரைச்சி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் திருப்பியும் மூடி வச்சு வேக வைங்க. இப்போது குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் ஆட் பண்ணி தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம். குழம்பு நல்லா ஒரு 3 மினிட்ஸ் அடுப்புலேயே இருக்கட்டும். அதுக்கப்புறம் இப்போ 3 மினிட்ஸ் கழிச்சு திறந்து பார்த்தா நம்மளுடைய வெண்டைக்காய் புளிக்குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.